வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிக்கு ஆசை நாளைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, மீனா ஸ்ருதியோட நகை திருடிட்டாங்க அப்படின்னு வாசுதேவன் மீனா மேல பழி போட்டு பேசுறாரு. மீனா அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு வழக்கம் போல முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. முத்துவோட கோபத்தை தூண்டி விடுற மாதிரியே வாசுதேவன் பேசிட்டு இருக்கிறாரு. இவெல்லாம் ஒரு பொண்ணா இந்த மாதிரி பண்றதுக்கு தெருவுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை கேட்ட முத்துவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. வாசுதேவன் கணத்திலே ஓங்கி அரைஞ்சிட்றாரு. நீலாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து வாசுதேவனை திட்டிடுறாரு. அந்த டைம்ல வெளியில போன ரவியும் ஸ்ருதியும் மண்டபத்துக்கு வராங்க. ஸ்ருதி அம்மா ஸ்ருதிட்ட சொல்றாங்க, உன்னோட அப்பாவை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசிட்டு போறான் பாரு அந்த முத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒருத்தன் இருக்கிற வீட்டுக்கு எங்க பொண்ணை நம்பி நாங்க எப்படிங்க அனுப்புறது அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலைட்ட ஸ்ருதியோட அம்மா. சின்னதா முடிகிற பிரச்சனைய பெருசாக்குனது உங்க வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. நீங்க தனியா எந்த முடிவும் எடுக்க வேணாம், இப்படியே விட்டுல அந்த பிரச்சனைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. ரவியுமே ஸ்ருதி சரிவா கிளம்பி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் அங்க வரல ரவி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. எங்க அப்பாவை அவமானப்படுத்தின அந்த முத்து இருக்கிற வீட்டுக்கு நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. ரவியுமே இப்போ ஸ்ருதி கூட ஸ்ருதி வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு. ஒரு பக்கம் விஜயா இப்போ அங்க நடந்த பிரச்சனைனால ரவி வீட்டை விட்டு போனதை நினைச்சு ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க. அந்த டைம்ல இப்போ மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வராங்க. இதுக்குடா நீங்க வந்த, இனிமே இவங்க 2 பேருக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது, இவங்க 2 பேரையும் வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலைட்ட சொல்றாங்க விஜயா. இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ரவியும் ஸ்ருதியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இப்ப என்ன சொல்றீங்க, நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு முத்து கேக்குறாரு. மீனா நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை அப்படின்னு சொல்றாரு. நீயும் கிளம்பி எங்க கூட வந்துருப்பா, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து. அவனை கிளம்ப சொன்னா உங்களை எதுக்காக அவன் கூப்பிடுறான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜயா. புள்ள கூப்பிட்டா நான் போக தான் செய்வேன் அப்படின்னு அண்ணாமலையுமே முடிவா சொல்லிடுறாரு. மீனா நீ போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைமா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு கிளம்புனாங்க அப்படின்னா கூடவே அண்ணாமலையுமே கிளம்பி போயிடுவாரு. அதனால விஜயாவுக்கு முத்துவையும் மீனாவையும் வீட்டுல இருக்க சொல்றதுதான் ஒரே ஆப்ஷன். அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீனா வீட்டுல இருந்து கிளம்பி போனாதான் மீனாவோட அருமை விஜயாவுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.